செம்ம ஜாலியா இருக்கு. ஐடியா. ஓஹோ, ஹே ஹே, ஜாலி ஜாலி. எல்லா பசங்களும் பட்டாசு வெடிக்கிறாங்களா? நானும் போய் பட்டாசு வெடிக்கணும். பசங்களா, எனக்கும் கொஞ்சம் பட்டாசு தரீங்களா? நானும் வெடிக்கிறேன். இந்த மகர் ஹாப்பியா இரு. சரி சரி. என்னங்க இது, பட்டாசு வெடிக்கவே இல்ல. சரி, கிட்ட போய் பாப்போம். அண்ணே வா, நம்ம இந்த சரத்தை கொளுத்தலாம். இந்த பசங்க என்ன என் வீட்டு வாசல்ல இருந்து பட்டாசு வெடிக்குதுங்க. நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்கெல்லாம் பட்டாசு வெடிக்கூடாது. போ போ போ. நீங்களும் வெடிக்காதீங்க. போ போ. வாசல் எல்லாம் குப்பையை போட்டு போங்க போங்க. போ போ. ஆமா, நீங்க என்ன போவீங்க நிக்கிறீங்க? என்ன தாலிசே குறுகுறுன்னு என்னைய பாக்குற? இந்த பசங்க என்ன வேலை பண்ணிட்டு போதுங்க பாரு. நில்லுங்க நில்லுங்க. என் கையில மாட்டிட்டு உங்களை என்ன பண்ற பாரு. அண்ணே, அங்க பாரு, அந்த குட்டி பையனுக்கு பட்டாசே வெடிக்க தெரியல. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடிடுங்க, இல்லன்னா பட்டாசு உங்க மூக்குல போட்டுருவேன். தம்பி, அந்த குட்டி பையனோட எல்லா பட்டாசையும் நம்மளே வெடிச்சிடலாம்ப்பா. ஓகேண்ணே. சாம் டாய்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என் பட்டாசு வெடிக்காதீங்க. சாம் ப்ளீஸ் ராடே டாய்ஸ், நீ அது கேள்றாடே ப்ளீஸ் ராடே. சாம் 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 வெடிக்காதடா வெடிக்காதடா. டாய்ஸ் டாய்ஸ் ப்ளீஸ் என் பட்டாசு எடுக்காதீங்களா. டாய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்றா. ஐயோ, என் ராக்கெட். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் பட்டாசைய வெடிச்சிட்டீங்க. இருங்க, நான் எங்க அம்மா கிட்டே சொல்றேன். மம்மி. அன்பு மகனே, அழுவாத. அம்மா உனக்காக எவ்வளவு பட்டாசு வாங்கி வந்திருக்க பாத்தியா? ரத்த கட்டரி ஆண்டி, இதெல்லாம் ஒரு பட்டாசா? என்கிட்ட இதோட பெரிய பட்டாசெல்லாம் இருக்கு. அட, இது என்ன பூந்தொட்டியா மவுண்டனா? இவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ என்னோட பட்டாசு பாக்ஸ் எடுக்கிறேன். இதுவும் சின்னதானா? இப்ப பாருங்க. பாத்தீங்களா என் பட்டாசு பாக்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்னு? எல்லாம் பெரிய பெரிய பட்டாசுன்னு அழுத்துக்காதீங்க. இப்ப என்னோட ராக்கெட்டை பாருங்க. பெரிய ராக்கெட்னா என்ன விஷயம்? ராக்கெட் பறக்கணும். உங்க ராக்கெட் பறக்குமா? என்ன, இந்த ராக்கெட்டை கொளுத்த முடியல. அம்மா, இந்த ராக்கெட்டை கொஞ்சம் ஒழுங்கா பிடிங்க. சாம் காலி, என்னைய பறக்க விட்டீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ரத்த கல்லீரி ஆண்டி கதை முடிஞ்சு. மகனே, என் அன்பு மகனே, சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப பசிக்குது. மார்க்கெட்ல போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வரியா? சரிம்மா. அம்மா, எனக்கு சாமும் டாலிஸும் ஓட்டுற மாதிரி எனக்கும் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வேணுமா? அவ்வளவுதானே, இப்பவே அந்த சைக்கிள் இங்க வரும். கடா கிரா புடா சைக்கிளே வா. ஐயே ஜாலிமா, நான் சைக்கிள்லயே மார்க்கெட் போவேன். எடுத்து ஓட்டு. சாமி, நம்ம ஓட்டிட்டு அந்த சைக்கிள் எங்கடா காணோம்? தம்பி, நீ அந்த பக்கம் போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். இன்னைக்கு சைக்கிள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு தான் வீட்டுக்கே போறோம். தம்பி, இங்க வா.
அந்த ரத்த காட்டேரியோட பையன் தான் நம்மளோட சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். வாடா சீக்கிரம் போய் அடிச்சு புடுங்கலாம். அதெல்லாம் வேணாடா, அவன் பஜாருக்கு போறான். பஜார் போயிட்டு வந்த உடனே அவன் கையில என்ன இருக்கோ அதையும் நம்ம சைக்கிள்ல எடுத்துக்கலாம். சரியா? ஏய் நிறுத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க சைக்கிள் திருடிட்டு போவ? அவனும் சைக்கிள் திருடல, எங்க அம்மா எனக்கு இது குத்தது. ஒழுங்கு மரியாதையா எங்க சைக்கிளையும் நீ வாங்கி வந்ததையும் எங்க கையில கொடுத்துட்டு ஓடி போயிடு. அதெல்லாம் முடியாது. நான் என் சைக்கிளையும் தர மாட்டேன், நான் வாங்கிட்டு வந்த பொருளையும் தர மாட்டேன். இதுகிட்ட என்ன பேச்சு? அச்சு புடுங்க ஆன. குடு அந்த ஸ்வீட் பாக்ஸ. உட்கார தம்பி. போலாமா? போலாம். நான் எடுத்துட்டு வந்த சாக்லேட்டையும் சைக்கிளையும் புடிங்கிட்டு போயிட்டானுங்க. அவங்களுக்கு இதே வேலையா போச்சு நம்ம கிட்ட வம்பு பண்றது. இன்னைக்கு அவங்கள உண்டு இல்ல நான் பண்ணிடுறேன் வா. சாம் தாலிஸ், என் பையன் சைக்கிள புடிங்க, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இதுல அப்படியே நான் கடிச்சு தின்ன போறேன். ரத்த கட்டரி ஆண்டி, எங்களை விட்டுருங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. இல்ல நீங்க பண்ண காரியத்துக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை அப்படியே கடிச்சு தின்ன போறேன். ரத்த கட்டரி ஆண்டி, எங்களை சாப்பிடுறீங்கன்னு முடிவு செஞ்சுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? இந்த ஸ்வீட் தரேன், இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. ஆமா எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுறேன், கொடுங்க. No. காக்கா பரபர, குயில் பரபர, யானை பரபர. யானை பறக்குமா? யானை பறக்காது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய யானை! சாமி எப்படி இவ்வளவு பெரிய யானை கூட வரான்? என்ன டாலிஷே, ஆச்சரியமா இருக்கா? என்கிட்ட இவ்வளவு பெரிய யானை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? வா வந்து தொட்டு பாரு. முதல்ல இதை சொல்லு, எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய யானை? அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. எனக்கு அந்த கதைய சுருக்கமா சொல்லு. நானே இந்த யானையை திருடிட்டு வந்திருக்கேன். இது யார்கிட்டயும் சொல்லாத. திருடின்னு வந்தியா? எங்க இருந்து திருடின்னு வந்த? ஏன் கத்துற? இது வீட்டு வாசல்ல கட்டி போட்டு இருந்தாங்க, அதை அவுத்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன். உனக்கு தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுன்னா வா வந்து தொட்டு பாரு. யானையா? எனக்கு பயம், அது கிட்ட வந்தா என்ன மிரிச்சிரும். ஏன் பயப்படுற? அதெல்லாம் எதுவும் பண்ணாது, வந்து தொட்டு பாரு. டாலி, இந்த யானை கூட வாக்கிங் போலாமா? போலானா? இந்த யானை ரொம்ப அமைதியா இருக்குல்ல, இது அம்மா காமிக்கலாமா? வாடா போய் காமிக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். ஐயோ யானை! டாலிஷ், யானை போங்க. யானை, எங்க அம்மாவோட ஸ்கூட்டியை விட்டுரு. நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். வாழைப்பழம், கரும்பு எதுவா இருந்தாலும் நான் வாங்கி தந்துடுறேன். எங்க அம்மா ஸ்கூட்டியை மட்டும் விட்டுறேன் ப்ளீஸ். என்ன இது? என் ஸ்கூட்டி சத்தம் கேக்குது வெளியே. தங்கச்சி, எனக்கா? என் ஸ்கூட்டியை யாரோ திருடுறாங்க போல இருக்குது. இந்த பட்ட பகல்ல யாருக்கா உங்க ஸ்கூட்டியை திருட போறா? இல்லையே, சத்தம் பயங்கரமா இருக்க. போய் பாப்போம். அக்கா, எங்கக்கா போறீங்க? பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. இப்ப பஜ்ஜி முக்கியமா என் ஸ்கூட்டி முக்கியமா? நான் என் ஸ்கூட்டியை போய் பார்த்துட்டு வரேன். டேய் ஷாமே, என் ஸ்கூட்டி எங்கடா? அம்மா, உங்க ஸ்கூட்டி கொஞ்சம் மேல பாருங்க. அம்மா, உங்க வண்டிக்கு எதுவுமே ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி தரேன். யானை ப்ளீஸ் யானை, எங்க அம்மா வண்டியை மாத்திரம் கீழே விட்டுரு. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். அது அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். ஐயோ என் ஸ்கூட்டி, என் ஸ்கூட்டி, என் ஸ்கூட்டி. போறா தனி போடு. இன்னைக்கும் நல்லா ஜோரா பெய்யுது. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு ஜாலியா தூங்க வேண்டியதுதான்.
சாம் தாலிஸ் எழுந்துருங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. என்னது ஸ்கூலா? அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல, வெளிய நல்லா மழை ஜோரா பெய்யுது. ஏற்கனவே 3 நாள் லீவ் போட்டது பத்தாதா? ஒழுங்கா எழுந்து கிளம்புங்க ஸ்கூலுக்கு. அம்மா இந்த மழையில நாங்க ஸ்கூலுக்கு போனா நாங்க நனைஞ்சிருவோம். நாங்க நனைஞ்சா எங்களுக்கு ஜுரம் வந்துரும். ஆமா. உங்க 2 பேர்கிட்ட தான் குடம் இருக்குதுல்ல, எடுத்துட்டு கிளம்புங்க. அம்மா ப்ளீஸ் மணிக்கு நாங்க லீவ் போட்டுக்கறோம். நாளைக்கு நாங்க கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவோம். இங்க பாரு, ஒழுங்கா துணியை மாத்தின்னு ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாரு, இல்லைன்னா என்கிட்ட நல்லா அடி வாங்குவீங்க. நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். சரி, குடம் எடுத்துன்னு கிளம்புங்க. நாங்க ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஒழுங்கா வாய மூடின்னு கிளம்பு, இல்லைன்னா தாலிஷே அங்க பாருடா, எவ்வளவு தண்ணி. எவ்வளவு தண்ணி பாத்தியாடா? விளையாடலாமா? வாடா விளையாடலாம். ஹலோ மேடம், நான் சாம் தாலிஷோட ஸ்கூல் பிரின்சிபால் பேசுறேன். அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. பசங்களுக்கு என்னாச்சு? என்னது, ஸ்கூலுக்கு வரலையா? நான் தானே அவங்கள அனுப்பிட்டு வந்தேன். மேடம், உங்க பசங்க எப்பவுமே ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பேய் குளத்திலே விளையாடிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப போய் பார்த்தா கூட அவங்கள பிடிக்கலாம். போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். நான் இப்போ போய் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஸ்கூல்ல கொண்டாந்து விடுறேன். இந்த சாம் தாலிஸ் எங்க போனானுங்க? சோம்பேறி பசங்க என் கையில கிடைக்கிட்டா அவங்கள சும்மா விடுறது இல்ல. அட, பேகு, கொடை, சைக்கிள் எல்லாம் எங்க இருக்குது? இந்த பசங்க எங்க போனானுங்க? ஷாம் தாலிஸ், ஷாம் தாலிஸ். தாலிஷே அம்மா நம்மள தேடி வராங்கடா. இப்போ என்னடா பண்றது? அண்ணா வாடா நம்ம தண்ணி கடியில போய் ஒளிஞ்சிக்கலாம். இங்க எங்கேயோ தான் இவனுங்க இருக்கணும். இது வர சாம் தாலிஸ், நீங்க இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நீங்களா வந்துருங்க, அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன்னா வேற மாதிரி. அம்மாமா வேணாமா, நானே வந்துடுறேன், என்ன அடிக்காதீங்கம்மா. தாலிஸ், நீயும் இங்க எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறேன்னு நல்லா தெரியுது. மரியாதையா வெளியே வந்துரு. நானா வந்து பார்த்தேன் உன்னை பொழந்துருவேன். அம்மா நானும் இங்கதாம்மா இருக்கேன், வரேன். டேய் தாலிஸே, நீ பின்னாடி பாருடா, கொஞ்சமா பிசாசு வந்து நிக்குது. என்னது?